சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுவது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய ரேஷன் கார்டு விஷயத்தில் நீங்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய ஆபத்து. ரேஷன் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு இலவசமாகவும் மலிவான விலையிலும் ரேஷன் பொருட்களை அரசு வழங்கி வருகிறது. இதற்காக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ரேஷன் கார்டு மூலம் கார்டுதாரர் தனது பகுதியில் உள்ள அரசு ரேஷன் கடையில் ஒவ்வொரு மாதமும் இலவச மற்றும் மலிவான ரேஷன் பெறலாம். கடந்த சில காலமாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இகேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் மோசடி செய்பவர்கள் இவற்றை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகின்றனர். நிறைய பேருக்கு இந்த மோசடி பற்றி தெரியவில்லை. எனவே இகேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பதற்கான சரியான வழி என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களை இகேஒய்சி செய்து கொள்ளுமாறு உணவு வழங்கல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதை சாதகமாக பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் போலியான அழைப்புகளை செய்து அதில் உடனடியாக இகேஒய்சி செய்து கொள்ளுமாறு கேட்கின்றனர். அதன் பிறகு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் மொபைல் எண்ணுக்கு ஒரு லிங்க் அனுப்பப்பட்டு அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் இந்த மோசடி செய்பவர்கள் உங்கள் மொபைல் போனை ஹேக் செய்து விடுவார்கள். போலி அழைப்புகள் மட்டுமின்றி மோசடி செய்பவர்கள் உண்மையான செய்திகள் போன்று தோற்றமளிக்கும் நபர்களின் மொபைலில் எண்களுக்கும் போலியான செய்திகளை அனுப்புகின்றனர். இகேஒய்சி செய்து கொள்ளாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று மிரட்டுகின்றனர். கேஒய்சிக்கான இணைப்பும் அதில் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கிளிக் செய்தால் மோசடி வலையில் சிக்கிவிடுவார்கள். நீங்கள் இதுவரை கேஒய்சி சரிபார்ப்பு செய்யவில்லை என்றால் இதற்கு முதலில் நீங்கள் ரேஷன் வழங்கும் அரசாங்க ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கடைக்கு செல்ல வேண்டும். ரேஷன் டீலர் உங்கள் இகேஒய்சி சரிபார்ப்பை முடித்து தருவார். ரேஷன் கடைக்கு சென்று டிஓஎஸ் இயந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் கைரேகை பதிவையும் வழங்க வேண்டும். இந்த வசதி இலவசம். இதற்காக நீங்கள் ரேஷன் டீலரிடம் பணம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களிடம் பணம் கேட்டால் அது குறித்து புகார் செய்யலாம். அது மட்டுமில்லாமல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்து விட்டால் எளிமையாகவே ஆன்லைனில் விண்ணப்பம் செய்து புதிய கார்டை பெற முடியும். அது பற்றிய வழிமுறைகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன். தமிழக அரசால் வழங்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு மூலம் தினசரி லட்சக்கணக்கான பொதுமக்கள் நியாய விலைக் கடைகளில் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பயன்பெற்று வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கும் அடையாள அட்டையாக பயன்படும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பொதுமக்கள் அதனை பத்திரமாக வைத்திருப்பது அவசியம். ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன். ரேஷன் கார்டு என்பது மிக மிக முக்கியமான ஆவணம். அதிலும் தமிழகத்தில் மாநில அரசால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் பெற ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். ரேஷன் கார்டு இல்லாமல் மாதாந்திரம் உணவுப் பொருட்களை வழங்குவது இயலாத ஒன்றாக உள்ளது. ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன். புதிதாக ஒருவர் ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்த பிறகு முறைப்படி அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து தகவல்களை இருப்பிடங்களை உறுதி செய்த பின்னர் ரேஷன் அட்டை வழங்குவார்கள். இதற்கு 3 முதல் 5 மாதங்கள் வரை கூட எடுக்கலாம். சில சமயங்களில் சரியான ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்புகள் உண்டு.
இவ்வளவு படிகளை தாண்டி வாங்கிய ரேஷன் கார்டை தவறுதலாக தொலைத்து விட்டால் பெரும்பாலானோர் பதட்டமடைந்து விடுவர். ஆனால் எளிமையாகவே மீண்டும் புதிய ரேஷன் அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டால் உடனே www.tnpds.government.in என்ற தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பம் செய்து புதிய அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். முதலில் மேற்கூறிய இணையதளத்திற்கு சென்று லிங்க் ஓபன் ஆனதும் உங்கள் பயனாளர் ஐடியை உள்ளிட வேண்டும். பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். பின்னர் அதை ஸ்கிரீனில் பதிவு செய்து சுயவிவர பக்கத்திற்கு உள்நுழைய வேண்டும். இப்போது டிஎன்பிடிஎஸ் ஸ்மார்ட் கார்டு பதிவிறக்கம் மற்றும் அச்சிடுவதற்கான பக்கத்தை காண்பீர்கள். இதில் கேட்கப்படும் விவரங்களை பதிவு செய்து அந்த காப்பியை பிடிஎஃப் ஆக சேமிக்க வேண்டும் அல்லது டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். இந்த காப்பியை பிரிண்ட் போட்டு உங்கள் ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதிக்கு இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று இந்த நகலை சமர்ப்பித்தால் உங்களுக்கு மீண்டும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும். இதற்கு சில நாட்கள் எடுத்துக் கொள்ளலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு 1800-425-5901 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு புதிய ரேஷன் கார்டு விநியோகம் மிகவும் மெதுவாகவே நடந்து வருகிறது. புதிய ரேஷன் கார்டு கொடுப்பதில் அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகள் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அப்படியே நிலுவையில் வைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்பாக விண்ணப்பித்தவர்களுக்கே இன்னும் ரேஷன் கார்டு கிடைக்கவில்லை. ஆவணங்கள் சரியாக இருந்து அதிகாரிகளின் கள ஆய்வில் விண்ணப்பதாரரின் தகவல்கள் அனைத்தும் உண்மை என உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு மட்டும் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் நடக்கிறது. அதுவும் ஜூன் மாதத்திற்கு முன்பாக விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமே. அதில் கூட ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் கார்டு இன்னும் கிடைக்கவில்லை. கள ஆய்வு உள்ளிட்டவை அவர்களுக்கு இன்னும் நிலுவையிலேயே இருக்கிறது. ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பம் பரிசீலனையில் கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லை. முதல் கட்டத்திலேயே ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் இப்போது விண்ணப்பிப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்பாக ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் பொங்கல் பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகையின் போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டியிருக்கிறது. புதிய ரேஷன் கார்டு கொடுத்தால் பொங்கல் பரிசு செலவு அரசுக்கு அதிகரிக்கும். அத்துடன் ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் உடனே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. இதனால் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்கவே ரேஷன் கார்டு விநியோகத்தை தமிழ்நாடு அரசு மிக மிக மெதுவாக மேற்கொண்டு வருகிறது. விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புகள் வர இருக்கிறது. புதிய ரேஷன் கார்டு கொடுத்தால் அவர்கள் உடனே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கிறது. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் ஆளும் கட்சி நிர்வாகிகளிடம் வலியுறுத்துவார்கள். அதுவும் அரசுக்கு தேர்தல் களத்திலும் நெருக்கடியை உருவாக்கும். அதனால் இப்போதைய புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு உடனே ரேஷன் கார்டு கிடைப்பது கடினம். குறிப்பாக ஆன்லைனில் விண்ணப்பிப்பவர்களுக்கு ரேஷன் கார்டு கிடைப்பது என்பது இன்னும் கூடுதல் காலதாமதம் கூட ஆகலாம். ஆஃப்லைனில் விண்ணப்பித்தவர்கள் சீக்கிரம் புதிய ரேஷன் கார்டு பெறுகிறார்கள். இது தொடர்பான அதிருப்தியும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஆஃப்லைனில் நேரடியாக புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் உடனடியாக அதிகாரிகளின் பரிசீலனைக்கு செல்வதாகவும், ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் அப்படியே நிலுவையில் வைக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றன. எனவே புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் சூழ்நிலை பரிசீலனை செய்து
எப்படி விண்ணப்பிக்கலாம் என முடிவெடுத்து புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.